என்ன ரத்த வீதம் குறைஞ்ச ஆட்களுக்கு இதை சாப்பிட்டா ரத்த வீதம் கூடுமையா கூடுமோ உண்மைதான். அம்மா ஒரு பக்கம் பாக்குறா, அங்கால ருசேனி ஒரு பக்கம், கடவுள் இல்லாம இருக்கிறனா அதோட என்ன கோழி வச்சு வாங்கினா மட்டும் சாப்பிடுவேன். அப்பா வீடியோ வந்து பேச போறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ரசாயினி. நான் தாரணி. நான் அம்மா. சரி, இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய வீடியோக்கு வந்து நாளைக்கு வந்து அம்மா வந்துருக்குறேன். அம்மா வந்துடுறா வெயில் கூட என்னுடைய அம்மா அண்டைக்கு வந்து என்ன செய்ய போறீங்க அம்மா அண்டைக்கு? இன்றைக்கு நெத்தலி மீன் குழம்பு வைக்க போறேன். இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு எங்களுடைய மதிய நேர சாப்பாட்டுக்காக இன்னைக்கு வந்து நாங்க வந்து கறி வைக்க போறோம். வேணாமா? அது என்ன கறி? நெத்தலி மீன் கறி. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வேற மீன்களும் பெருசாண்டு இல்லைன்னு சொன்னாரு அப்பா. நெத்தலி தான் கிடந்தான்னு சொல்லி அப்பா இன்னைக்கு நெத்தலி வாங்கி கொண்டு வந்தவரே. என்ன அப்ப உண்மையாவே நெத்தலி என்றாலும் டேஸ்டா தானே இருக்கும் கறி. எனக்கா நல்லா பிடிக்கும் நெத்தலி. பிடிக்குமா? அக்கா துண்டா சாப்பிட மாட்டா. அக்காவுக்கு மீன் கறி என்றாலே பிடிக்காது. பிடிக்காது. அப்படி உண்மைதான். கூடுதலா அப்பாவும் அப்படி, தாரணியும் அப்படி. அப்பாவுக்கும் பாத்தீங்கன்னா என்ன மீன் என்றாலும் பிடிக்காது, மீன் என்றாலே பிடிக்காது. ஆனா என்ன கோழி வச்சு வாங்கினா மட்டும் சாப்பிடுவேன். அப்பா வீடியோ வந்து பேச போற என்ன சொல்லி கொடுத்துருக்கல வீடியோல. அப்பாதான் போய் கடையில போய் மீன் வாங்கிட்டு வருவாரு. அப்பா அப்பாட்டு சொன்னா அப்பா இன்னைக்கு வந்து திருக்க மீன் வாங்கன்னு வாங்கன்னு சொல்ல சொல்றேன். அப்பா சொன்னார். அப்ப நான் சொன்னேன், நீங்க அப்ப என்ன மீனை வாங்கினா சாப்பிடுறீங்க? மீனுமே வாங்கினா சாப்பிடுறது கோழி வாங்கினால் அந்த வாங்கி சாப்பிடுறேன்னு சொன்னா அந்த கோழி வச்சு என்ன விருப்பம் சாப்பிட மற்ற மீன் போய் என்னாலும் பிடிக்காது. அப்ப நான் சொன்னா என்ன இருக்கோ அது வாங்கிட்டு வாங்க. அப்பா திருக்க இதே இல்ல. அப்ப நெத்தலி இருந்தோட நெத்தலி வாங்கினு சொன்னவரே. அப்ப நாங்களும் முந்தைய பாத்தீங்கன்னு சொன்னா நெத்தலி மீன்கள் தான் இன்னைக்கு வச்சு காட்ட போறோமே. நெத்தலி மீன் கறியும் வச்சு பீட்ரூட் வரையும் வைக்க போறோம். பீட்ரூட் வரையும் வைக்க போறோமே. பருப்பும் வச்சிருக்கீங்க. அது பருப்பு நீங்க அங்க நாங்க இப்ப வீடியோக்கு காட்டுறது தான் நான் சொல்றேன். நெத்தலி மீன் கறியும் வச்சு பீட்ரூட் வரையும் செய்து காட்ட போறோம். உங்களுக்கு இந்த இரண்டையுமே ஒரே நேரத்துல செய்து ஒரே நாள்லயே செய்து காட்ட போறோமே. ஒரே நேரத்திலே செய்ய போறோமே. சரி, அப்ப நாங்க வந்து முதலாவது நெத்தலி மீன் கறியை வந்து எப்படி செய்யறன்ற சொல்லி நாங்க பாப்போமே. அப்படி எங்களோட வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோவை பாக்குற நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது நீங்க எங்களுக்கு தார மிக பெரிதான ஆதரவாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு நாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் பாப்போம். நெத்தலி மீனுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கணும் எனக்கா? சரி, அப்ப என்ன தேவைன்றத சொல்லுங்க. தேவையான பொருட்களை பாப்போம். என்ன இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இல்ல பல புளி புளிஞ்சு விடுறது தண்ணி தானே வேணும். அப்ப தண்ணி இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பெருஞ்சீரகம், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தான் மிளகாய் தூள், என்ன தூள் தூள் தூள், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வெந்தயம், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கடுகு, இதுல தூள் உப்பு, இதுல கல்லுப்பு. சரியோ, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காய் பூ, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நெத்தலி மீனை வடிவத்தலை எல்லாம் எடுத்து கழுவி எடுத்து வச்சிருக்குது, உப்பு போட்டு வச்சிருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எண்ணெய், இப்படியே பாத்தீங்கன்னா கருவேப்பம் இல்லை, இங்க பாருங்க கருவேப்பம் இல்லை. இதுல தக்காளி பழத்தை நாங்க வெட்டி வச்சிருக்கிறோம், தக்காளி பழம். இதுல பாத்தீங்கன்னா பழப்புளி, தேவையான அளவு பழப்புளி எடுத்து வச்சிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காய் பால், அதாவது முதல் பால், தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 2வது 3ஆம் பால் எடுத்து வச்சிருக்கிறோம். இப்படியே பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க பீட்ரூட்டை கேரட் தட்டால சீவி எடுத்து வச்சிருக்கிறோம். பாருங்க கேரட் தட்டால சீவி இருக்கோம். வளமையா கூடுதல் எல்லாரும் வந்து வெட்டி தான் வைக்கிறது. நாங்க கேரட் தட்டால சீவி எடுத்து வச்சிருக்கிறோம் எல்லாத்துக்கு வர போடுறதுக்கு. என்ன சரி, இப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி எல்லாம் இடிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். இனி நாங்களும் எப்படி செய்யறன்றத பாப்போம். அப்ப அம்மா செய்யுங்கவன். இன்றைக்கு அம்மா தானே கறி வைக்க போறேன். வர மாட்டேன் அம்மா செய்யட்டும்.
அதோட அக்காவுக்கு கேட்க வர மாட்டேன்னு சொல்லுங்க அப்ப புது சட்டை சீயா அதுக்காக சரி அப்படி எல்லாம் இல்ல சரி வெந்தயம் எடுப்போமா சரி அப்ப அம்மா முதலாவது கேஸ் ஆன் பண்ணிட்டு வெந்தயம் எடுக்கிறேன் அம்மா வெந்தயம் அம்மாவுக்கு குரல வழியில காணையில குரல் அடைச்சு வெயில் தானே புள்ள அப்ப எனக்கு தொண்டையில மடைச்சிட்டு ஆமா என்ன எடுக்கணும் அடுத்தெல்லாம் எடுத்தாங்க என்னது கடுகு இது கடுகு பெருஞ்சீரகம் கடுக பேந்து போடுவோம் இப்ப பெருஞ்சீரகத்தை போடுங்க பெருஞ்சீரகம் அப்படியே வெந்தயம் பெருஞ்சீரகம் மட்டும் லைட்டா அம்மா வறுக்கிறேன் வறுக்கைக்கு ஒரு வாசம் மட்டும் வருது அந்த வெந்தயம் போடுறதுக்கு அந்த வெந்தயத்தை வறுக்க லைட்டா ஒரு வாசம் கொண்டு வரும் வெங்காயம் போடுவீங்களா வெங்காயம் போடுவோமா வரைக்கும் முதலாம் ஆகுமா ஆமா வெங்காயம் பச்சை மிளகாய் போடுறீங்க அம்மா லேசில எண்ணெய் விட மாட்டேன் நாங்க தேவையான அளவு எண்ணெய் எனக்கு எண்ணெய் விடக்கூடாது இருந்துங்க பாத்து புரியுங்க நான் விடுறே இல்ல விடல இப்ப நான் எண்ணெய் எல்லாம் தெரியுமோ நல்ல கறிவேப்பம் இல்லைன்னா கறிவேப்பம் இல்லை ஆனா என்ன கருவேப்பம் இல்ல இப்ப தட்டு இந்த வெயிலுக்கு வாடி கொண்டு போகுது வாடி நாங்க வாடிக்கு தான் போய் எப்படி கொண்டு வர்றது அதுலயும் இல்ல பெருசாண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பம் எல்லாம் போட்டு நல்லா வதங்க விட்டு தக்காளி பழம் போடணும் அப்புறம் உள்ளி போடணும் அவ்வளவு வேலைப்பாடு இருக்கு தெரியுமா மீன் கறிக்கே என்ன சரி அப்படி போட்டதான் எங்களுக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் ரெண்டு டைம்ல கடுகும் போடுறோம் என்ன தேவையான அளவு கடுகு அதுக்கு பிறகு புளி போடல புளியும் தாங்க உள்ளி அடிச்சு வச்சிருக்கீங்களா நம்ம உள்ளி அடிச்சு வச்சிருக்கு உள்ளியும் சேர்ந்து பொரிஞ்சாதான் நல்லா ஒரு வாசமா குழம்பு நல்லா இருக்கும் அதாவது நெத்தலி குழம்புக்கு போட வேண்டிய எல்லா சாமானும் போட்டா குழம்பு நல்ல டேஸ்டா இருக்கும் அப்படியே நீங்க தக்காளி பழம் என்ன இனி தக்காளி பழம் போட்டு வதங்க விட வேணும் தாரணி செய்வா இன்னொருக்கா வாங்கோண்டு நிக்கிறாளே ஒரு அம்மா வந்து அப்ப சரி என்று வந்ததுதான் வேற என்ன அம்மா வந்தாள் அம்மா தானே செய்வேன் நாங்க சரி கொண்டு நிக்கலாம் இது நம்ம நான் இல்ல செய்யும் எப்படி ஆக்கிற விளையாட்ட கேட்ட நீங்களே அதோட உண்மையை சொல்ல போனால் மீன் கறி எனக்கு கொஞ்சம் வைக்கிறது உண்மையிலே எனக்கு டேஸ்ட் குறைவா தான் தரும் உண்மையா மிரக்கறி இறைச்சி கறி என்ன எல்லாமே பிரியாணி எல்லாமே செய்வேன் ஆனா மீன் கறி மட்டும் எனக்கு கொஞ்சம் எனக்கு விருப்பம் இல்ல தானே அதுல வழியா எனக்கு கறியும் வைக்க பெருசா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படியே தக்காளி பழம் இல்லாம தான் இருக்குது எனக்கா நம்ம தாங்க விட்டுடையில என்ன போடுறோன்றத பாப்போமோ சரி அப்ப தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டே நம்ம நல்லா வதங்கிட்டுதோ அப்ப நீங்க இனி என்ன செய்ய போறீங்க இனி கொஞ்சம் புளி பழப்புளி விட போறீங்க தேவையான அளவு பழப்புளி விட்டுட்டு ஆனா புளி கணக்கா விடக்கூடாது தக்காளி பழம் போட்டுக்கிறாரு மீன் தானே எப்படி பழப்புளி கொஞ்சம் புளி தேவையான அளவு கல் உப்பு நம்ம ஏற்கனவே மீனுக்கு போட்டுக்கிறாக்கு அப்ப இதுல கொஞ்சம் குழம்புக்கு கொஞ்சம் போடணும் தேவையான அளவு உப்பு அப்ப அம்மா உப்பு மீன் போடுறேன் இல்ல நம்ம கொதிச்சு கொண்டு ஏன்னா கரைஞ்சிரும் இல்ல சின்ன மீன் தான் நெத்தலி மீன் கரைஞ்சிரும்
அப்ப குழம்பு நல்லா கொதிக்க விட்டுட்டு அத ஒரு கொஞ்சம் போட்டு திரும்பவும் கொதிக்க விட்டு கணக்கா இருக்கு. சரி, தேங்காய் பாலை விடுறேன்னா எங்களுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு எடுத்து வச்சு தேவையான அளவு ஏற்ற மாதிரி தேங்காய் பால், மிளகாத்தூள் இருந்தாங்க. இது அம்மா திரிச்ச தூள் என்னம்மா? நேற்று தான் தூள் திரிச்சேன் நான். நாங்க திரிச்ச தூள் தான் பாவிக்கிறேன். களத்தூள் வாங்குறது கடத்தூள் முடிஞ்சது. பின்ன அப்படி அவசரமா முடிஞ்சா வாங்குறதுதான். ஆனா கூடுதலா அம்மா ஏற்கனவே திரிச்சு வைக்கிற வேணாமா முடிய வெயிலுக்கு கிணக்க தூள் போடக்கூடாது. வயிறு மெரியும். நல்லா கொதிக்க விட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் மீனை போட சரியாது. அப்ப நாங்க கொதிக்க விட்டு பாப்போமே. அப்படியே நாங்க கொதிச்சு கொண்டு கைங்கால அப்படியே நாங்க என்ன பீட்டுட்டு வர செய்வோம். போட்டுட்டு மீனை போட்டு கொதிச்சு கொண்டு வரைக்கும் அடுத்த கட்டமா செய்வோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. அங்கால அம்மா நெத்தலி மீன் கறி பொறுப்பு அக்காவுக்கு அம்மா என்னடா வீடியோக்கு வந்துட்டியா இல்ல நீ ஏதாவது ஒரு குக் செய்யத்தான் வேணும் நிக்கிற பாத்தீங்களா? நான் நினைச்சேன் நைஸ் அம்மா விட்டு மாட்டோட அம்மா நைஸா என்ன சொல்லிட்டா பீட்டுட்டு வரைய செய்யணும். அப்ப அங்கால அக்கா வந்து பீட்டுட்டு வர செய்ய போறா என்ன. அப்ப நாங்களும் இந்த கறி வந்து கொதிச்சா பிறகு பாப்போம் என்ன. கறி நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு. இப்ப நாங்க அம்மா மீன் போட போறீங்களோ? மீனை போட்டு நல்லா கொதிச்சு கொண்டு வருது. தக்காளி பழம் பாத்தீங்களா நல்லா கரைஞ்சிட்டு. ஆனா கரைஞ்சாதான் டேஸ்ட் ஆகும் இருக்கும். இனி நான் மீனை போட போறேன்னா நல்ல பெரிய நெத்தலி என்ன பெரிய நெத்தலி அம்மா பொரிச்சா நல்லா இருக்கும். பொரிக்கலாம். பொரிக்க நல்லா இருக்கும். நான் அந்த நெத்தலி மீன் நாங்க கழுவினான் தெரியுமா? வீட்டுலாம் சீவி வச்சு என்ன மாட்டி விட்டு இருந்துருவா தெரியுமா? ஒப்பே உள்ளாடி இப்படி சொல்றேன். நல்லா கொதிக்கட்டுக்குமா. சரி, அப்ப மீன் போட்டா நல்லா கொதிக்க வேணும். நல்லா வெஞ்சி நல்லா வடிவா கொதிக்கணும். விட்டு பாப்போமா. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா கறியும் நல்ல வடிவா கொதிச்சு கொண்டிருக்கேன் சரி. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா பீட்ரூட் வர செய்ய போறோம். அப்ப அடுப்பு ஆன் பண்ணுங்க. பீட்ரூட் வர செய்ய போறோம். அப்ப நாங்க அடுப்பு ஆன் பண்ண போறோம். இப்ப சட்டி நல்லா கொஞ்சம் கீட்டாட்டும். அப்ப பீட்ரூட் வர என்னக்கா இது? நாங்க வித்தியாசமா செய்ய போறோம். இதுல வேற அந்த பாலெல்லாம் விட்டு செய்யறது பால் விட்டு தேவை. நம்ம பீட்ரூட்டை வெட்டி அப்படி வெட்டி போட்டு கறி வைப்பினம் என்றது நாங்க வரையாத்தான் செய்ய போறோம். சரி, அப்ப சட்டியும் வந்து நல்லா ஆகுதோ. இப்படியே நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி இருக்குதானே இத நாங்க போடுவோமா. அப்படியே என்ன செய்வோம்னு சொன்னா தேவையான அளவு எண்ணெய் விடுவோம். இந்த எண்ணெய் வரும்னா பயந்து வேண்டிக்கிறாங்க. அம்மா ஒரு பக்கம் பாக்குறா, அங்கால ரோசேனி ஒரு பக்கம். கடவுளே, உங்களோட சமையல் வர்றேன்டா கொஞ்சம் பயமா தான் கிடக்குது. அப்படி இல்ல நல்லா இருந்தானே எல்லாத்தையும் குறைச்சி கொண்டு வர எண்ணெய் கணக்க விடக்கூடாது. எண்ணெயால அவ்வளவு பாதிப்பு ஏற்படுது. அப்ப நாங்கள் எண்ணெயை எவ்வளவுக்கு குறைக்கிறோமோ அவ்வளவுக்கு உடம்புக்கு நல்லம். சரி, அப்படியே கொதிச்சு கொண்டிருக்கட்டுக்கு மண்ணை பொறிஞ்சு வெங்காயம் பொரியுதல்லோ. இந்த ஹேப்புக்கு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்ப்போமா. பெருஞ்சீரகம் சேர்ந்து பொரிஞ்சாத்தான் நல்ல ஒரு வாசமா இருக்கும். அப்படியே என்ன செய்வோம்னா கொஞ்சம் கடுகு சேர்ப்போம். கடுகு வெடிக்குது பாத்தீங்களோ. அப்ப இப்படியே நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் கருவேப்பமில போடுவோமா. என்ன சொல்லுது? மூச்சு காட்டாம நல்லா கொதிக்குது. அப்ப நாங்களுக்கு நிப்பாட்ட காட்டாம வருது கூட. அப்ப நீங்க முதல் பால் விட இல்லையா? முதல் பால் விட வேணும். விட்டுட்டு வைக்க சரியா முதல் பால் எடுக்கும். முதல் பாலை எம்டா போறமே. சரி, நீ முதல் பாலை விட்டு. சரி, அது மங்காள கொதிக்கட்டும். இது வெங்காயம் இதுல பொரிஞ்சு கொண்டு வருகிறது. ஆக கருக விட்டால் இதுவும் வர
வர டேஸ்ட் இருக்காது. அப்ப கட்டத்துக்கே நாங்க இதை போடுவோமா. பீட்ரூட்டை போடுறோம். போட்டு இதோட பீட்ரூட் அப்பண்டைக்கு பீட்ரூட் வரையா செய்யறது என்ன குழம்பா பாக்கிடும். ஆனா வர நல்லா இருக்கும், வித்தியாசமா நல்லா டேஸ்டா இருக்கும். அது நான் செய்த டேஸ்டா இருக்கும் தெரியுமா. அதோட சாப்பிட்டு பார்த்தா சொல்லலாம். ஏன்னா நீங்க வீட்டுட்டு வர போயிட்டு அம்மா செய்யறேன் அக்கா செய்யறேன். அதான் அப்படி நான் எங்கட விட்ட செய்யறேன் சரியோ சரிங்களா. கட்டி சொல்றேன். தாரணி என்ன பார்த்தா பழகினவா உண்மைதானே. நாங்க புதுவலா அந்த பீட்ரூட் அந்த அப்படித்தான் வெட்டித்தான் செய்யறது. அப்ப இந்த இப்படி வந்து கூட அம்மா செய்து காட்டினவா நம்ம. அப்ப அந்த ஒரு அவங்க கைப்பற்றிட்டேன். அம்மா எனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்குன்னு சொன்னா காரணம் வந்து அம்மாவா தான் இருப்பா. ஏன்னு சொன்னா நான் அங்க வெளியில போறேன்னு பாத்து பழக. சமையலுக்கே உதவ மாட்டீங்களோ. கடையில சாப்பாடு சிலவுல நான் கடையிலாட்ட 2 பேருக்கா சமைப்பான்னு கடையில எடுக்கிறாங்க. கணக்க கூட சமைப்பாவோ. சமைப்பா அவக்கு சமையல் எனக்கு தெரியுமம்மா. காட்டி கொடுக்காருன்னா தன்னை மாட்டி விட்டுறோம் தெரியுமா. அப்படி இல்ல அம்மையா கூடுதலா வந்து நான் சமைக்க வேண்டும் ஒழிக்கிட்டாலும் அம்மா சொல்லுவா இல்ல நீ இதை விட்டுட்டு நீ பிள்ளைய பேர் நான் சமைக்கிறேன். அம்மா தான் அம்மா வடக்கவே மாட்டேன்டா தானே சமைப்பேன்னு சொல்லி 2வது பிள்ளைகளோட பாவம் பண்ணிட்டு அம்மா எதாண்டாலும் வந்து செய்திருவா. அப்ப அதனால எனக்கு நல்ல அம்மாதான் ருசாயனி ருசாயனி சொல்லுச்சு. அம்மா இன்றைக்கு நீங்க சமைக்காதீங்க, இன்றைக்கு கடையில எடுத்து சாப்பிடுவோங்க. எனக்கு கடை சாப்பாடு தெரியும் தானே. வேணாண்டுட்டு மலமலன்ட்டு நான் சமைக்க ஒழிக்கிட்டேன். அதுக்கு வந்து குசுனிக்கு வந்துடுறா நீங்களும் ஒரு மோசமான ஆளா. ஒவ்வொரு ஆக்களும் ஓமாண்டு படுப்பி ரெஸ்ட் அடிப்பீங்க. நீங்க என்னடா ஓடி வாரிக்கலாம் அதுக்கு சமைக்கிறதுக்கு. அதோட இந்த வெங்காயம்மா பெருசா சாப்பிடவுமே இல்ல. அது உண்மையில சமைச்சு அதான் சொன்ன அம்மா சமைக்க வேணாம். அது எனக்கு சமைச்சு பழகிட்டுது இல்ல. அது சமைக்கேட்டா எனக்கு சரி வராது. சரி அப்படியே நாங்க தேவையான அளவு தூள் உப்பு சேர்ப்போம். ஆனா கேரட் தொட்டின சீவினதால தப்பண்டா அவங்கிடும். மெல்லிசா தானே இருக்கு. சரி அப்ப நெத்தலி மாமா இருக்கிற கட்டத்துக்கு வந்துட்டேடம்மா. ஆமா இதெல்லாம் வடிவா கொதிச்சுட்டேனே. நல்லா கொதிச்சுட்டு பாருங்க உங்களோட நெத்தலி மீன் கறி வந்து ரெடி ஆயிட்டு பாருங்க அப்படி கொதிச்சுட்டேன்னு சொல்லியே நான். ஆமா பாத்தீங்கன்னு சொன்னா அக்கா வந்து பாருங்க வர எப்படி இருக்குன்னு சொல்லி நெத்தலி மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு. ஆமா சரி அப்புறம் நீங்க அடுப்போ பண்ணலாம். சரி இது பீட்ரூட்டும் கொஞ்சமா தாங்க விட்டு பாப்போம். சரி இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பீட்ரூட்டும் அவிஞ்சு கொண்டிருக்கு. இப்ப நாங்க தேங்காய் பூல தேங்காய் பூக்க கொஞ்சம் தேவையான சொட்டு தூள் சேர்ப்போம். மிளகாய் தூள் அது கிணக்கில ஒரு கொஞ்சம் போட்டா நல்லா கொஞ்சம் லைட்டா. இந்த பீட்ரூட் வந்து சில இனிப்பு தன்மை இருக்கிறது. அதுண்டபடியா கொஞ்சம் லைட்டா மிளகாய் தூள் போட்டா நல்லா இருக்குமே. நம்ம இல்லாட்ட ஒரு இனிக்கிறது மாதிரி இருக்கும். தூள் எல்லாம் போட்டு நான் என்ன செய்ய போறேன்னா இந்த வரைக்க நல்ல தேங்காய் பூ எல்லாம் போட்டாச்சு தானே. போட்டு சேர்க்கணும் நல்ல வடிவா. சேர்த்தாதான் அந்த பூவும் எண்ணெயோட சேர்ந்து பொரியணும். அவதான் வர என்று சொல்ற காரு இருக்குமே. தண்ணி தன்மை எல்லாமே இருக்க கூடாது. வர என்று சொன்னா அதுதான் இருக்கும். தேங்காய் பூவையும் அங்க காட்டி கொடுக்க கூடாது கிடாக்குன்றத. அவளத்துக்கு முருகா விட கொஞ்சம் அவிய விட்டு பார்ப்போம். சரி பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வேறங்க பீட்ரூட்டும் நல்ல வடிவா வதங்கி வந்துட்டுது பதத்துக்கு. இப்ப இதோட என்ன செய்ய போறோம்னு சொன்னா தேசி புளி விட்டா இதுக்கு நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். ஆனா தேசி புளி வாங்காத காரணத்தால நான் கொஞ்சம் பலா புளி சேர்த்து புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். பதப்பட போறேன்னா தேசிக்காய் பழம் விட்டா இன்னும் நல்லா இருக்கும். நல்ல டேஸ்டா இருக்கும். நான் தேசி பழம் விட அதை இல்லத்தானே. அப்ப அதால லைட்டா பழப்புளி சேர்த்துருக்கு. வீட்டுல இல்ல வீட்டுல வேண்டாம் மறந்து போனீங்க. நான் கடைக்கு போறேன்னு சொல்ல ருசாயனி போக வேண்டாம் அக்கா அந்த வெயிலுக்கு.
இருங்கோன்னு சொல்லி விட்டது தெரியுமா. அப்ப அதால நான் கடைக்கும் போகையில சரி பரவாயில்ல தேசி புளி இல்லாட்டி என்ன பழப்புளியே கொஞ்சம் விடுறது தானே. ரெண்டுமே விடக்கூடிய பொருட்கள் தானே விடலாம். ஆனா மெயினா நீங்கள் விட்ட செய்து பாக்குறதுதான் தேசி புளியை மெயினா வச்சு செய்து பாருங்க, இன்னும் நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். சரி இப்படி எங்களுடைய வரையும் ரெடி ஆயிட்டுதான். பீட்ரூட் வரை சும்மா ரத்தம் அதிகரிக்க போகுது. என்ன ரத்த விதம் குறைஞ்ச ஆட்களுக்கு இதை சாப்பிட்டா ரத்த விதம் கூடுமோ? உண்மைதான். ரசாயனியா அடிக்கிறதா கலைக்குதுண்டல்ல நிக்கிறான். காலங்க சாப்பாடு இடியப்பம் வச்சு குடுக்க பார்த்தா நைசா போய் நைசா ஒரு இடியப்பம் எடுத்து கொண்டு வந்தா. அப்ப நான் கேட்டேன் நான் இருக்கண்டு கேட்டேன் அது பிள்ளைக்காமா. அப்ப நான் கேட்டேன் என்ன பிள்ளைய தீத்தியாச்சேன்னு சொல்ல, இல்லையா அம்மா எனக்கு சாப்பிட இல்லாம கிடக்கு, எனக்கு உண்டு காணும். அப்ப நாங்க நீ உதயம் சாப்பிடுறீ இருக்கலாமே பேசுனா ஒன்னும் சொல்ல சிரிச்சு கொண்டு எனக்கு கதை மாத்துறான். பேசுவேன் எனக்கு தெரியும் தானே வாடா சாப்பாட்டு எடுவாடு. அதுதானே என்ன சொல்லுவா அப்படி சாப்பிடா விட்டா உடம்புக்கு கூடாது. சும்மா எனக்கு ஒரு கடைசி ஒரு 2-3 இடியப்பம் சாப்பிட்டாலும் பரவாயில்லை. ஒண்டா சாப்பிடுறாளே அதுக்கு அதையும் சாப்பிடாமலுக்கும் விடலாமே என்ன. சரி ஆளும் வந்துட்டு போ. சரி அப்ப எங்களுடைய வர ரெடி ஆயிட்டு தானே. ஆமா அப்ப நாங்க ரோசானி வர சொல்லுவோம். சரி அப்ப என்ன மாதிரி வர ரெடி ஆயிட்டேனாக்கா. சரி அப்ப எங்களுடைய மதிய நேர சாப்பாட்டுக்காக எங்களுடைய பீட்ரூட் வரை நெத்தலி கறி கருப்பு வெள்ளக்கறி இவ்வளோத்தோடையும் சேர்த்து இன்றைக்கு மதிய சாப்பாடு நாங்களுக்கு. அப்ப நாங்க மதிய நேரத்துக்காக செய்த ஒரு சமையல் தான் நாங்க இன்றைக்கு ஒரு வீடியோவா முடிக்கு நாங்க பதிவு. சரி அப்படியே நாங்களும் இத்திரனோட வீடியோவா முடிச்சு கொள்ள போறோம். அப்படியே உண்மையாவே இந்த பீட்ரூட் வரைய நீங்க பீட்ரூட் வரைய சரியா எங்கட நேரத்துல சரி இதே போல செய்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சுவையாக வருமேனக்கா. சரி அப்ப எங்களோட வீடியோ பாக்குற நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோட சந்திக்கிறோம். பாய்.